கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாடுகளில் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவார். மத்தேயு 25 அதிகாரம், മത്തയിയു 25 അധ്യായം അതിൻ്റെ 11 വചനം നാം വാസിக்கலாம். മത്തയിയു 25:11. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதுக்கு அவர், உங்களை அறியேன். இங்கே கன்னிகைமார் வந்து, ஆண்டவரை எங்களுக்காக துறக்கணும், அதை நாங்களும் அங்கு உள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாங்களும் உள்ள வர வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, நமக்காக ஆயத்தப்படுவதற்கு நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் ஆயத்தப்பட்டு கர்த்தருக்காக முன்னாடி வருவதற்காக நேரத்தை கொடுத்திருக்கிறார். இங்க தேவன் சொல்கிறார், நீங்க ரொம்ப லேட்டாய் வந்திருக்கிறார், ரொம்ப தாமதமாய் நீங்க வந்திருக்கிறார், நான் உங்களை அறியேன். ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்திருக்கிறார். ஆண்டவர் நமக்காக நேரத்தை கொடுத்திருக்கிறார். அதை இந்த நாடுகளில் யாரெல்லாம் விசுவாசத்தோடு வருதோ அவங்களுக்கு ஒரு விடுதல் இருக்கிறார். அவங்களுக்கு அதை தேவனோடு கூட ஆயிருக்க தேவன் நேரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதை வீணாய் செலவு பண்ணி அந்த நேரத்தை அழித்து விடும்போது அதை கடைசியில் நாம் அவருடைய பக்கத்தில் வர முடியாது ஆகிவிடும். இங்கே 10 கன்னிகைமார் இருக்கிறார். அதை பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டுகிறார். புத்தியுள்ளவரையும் புத்தி இல்லாதவங்களையும் அந்த மாதிரி இருக்கிற 10 பேர் இங்கே சொல்லப்படுகிறார். புத்தி உள்ளவங்கள் அவங்க விளக்கு எடுக்கிறார், எண்ணெய் எடுக்கிறார், எரிபொருள் எடுக்கிறார், அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுக்கிறார். புத்தி இல்லாதவங்கள் அவங்க விளக்கு எடுக்கிறார், அதுக்குள்ள எண்ணெய் இல்லை. கற்றுக்கொள்ளுங்களே, நாம் வசனத்தில் பலப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். வசனத்தில் பலப்பட்டு கர்த்தரோடு கூட ஆயிருக்க, தேவனோட வார்த்தைகளை கேட்க, விசுவாசத்தில் பலப்பட ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லி இருக்கிறார். அதை நாள்களில் நாம் அதை மறந்துவிட்டு நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நாம் நேரத்தை செலவு பண்ணப்படும் போது நம்ம அதை எண்ணெய் அது இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகிறார். அநேகர் விளக்கு இருக்கிறார், எண்ணெய் இல்லை. அதுக்கப்புறம் நாம் எங்க போய் கேட்டாலும் நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்னைக்கு நாம் விசுவசிக்கிறதுக்காக வசனம் எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணுகிறார். வசனம் எல்லா இடத்திலும் நமக்கு கிடைக்கலாம். எங்க போனாலும் வசனம் நமக்கு கிடைக்கிறார். நாம் கேட்டு அதன்படி நடக்க நமக்கு முடியும் போது, நாம் அதை அந்த வசனத்தை கேட்கும் போது கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்குவார். நிரம்பின ஒரு மக்களாய் நாம் மாற்றப்படும், நிரம்பின தீவட்டிகளாய் நாம் மாற்றப்படும். கர்த்தர் பிள்ளைகளே, தீவட்டிகள் எடுக்கிறார், எண்ணெய் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதை விசுவாசம் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லுகையும், அதை தேவனோடு கூட நாம் ஆயிருக்கிறார் என்று சொல்லுகையும், அதை சபையில் போகிறார் என்று சொல்லிட்டு இருக்கிறது நாம் கேட்கிறார். அதை நீ நிரம்பின பாத்திரமாய் இருக்குதோ, கர்த்தருடைய ஆவியின் பிரசனத்தால் நிரம்பின மக்களாய் இருக்குதோ, அவருடைய வருகையில் நாம் அவரோடு கூட அதை கடந்து செல்வதற்காக நமக்கு முடிக்குதோ இருந்தா பார்க்கிறோம். இந்த 5 பேர் அவங்க புத்தியுள்ளவங்களாய் இருந்திருக்கிறார். புத்தியுள்ளவங்கள் தீவட்டியும் அது கூட அது எண்ணெயும் அதுக்கு அது தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஆயத்தமாயிருக்கிற அந்த 5 கன்னிகைமார் புத்தியுள்ளவங்களாய் இருக்கிறார்.
கர்த்தர் பிள்ளைகளே, விசுவாசத்தில் நாம் ஆயிருக்கும் போது நாம் புத்தியுள்ளவராய், நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக நேரத்தை செலவு பண்ணதவங்களாய், கர்த்தருடைய அந்த ஆலயத்தில் கடந்து வருவதவங்களாய், தேவனோடு கூட ஆயிருக்கிறவங்களாய், கர்த்தருக்கு ஊழியங்களை செய்தவங்களாய், கர்த்தருடைய பாதையிலே நடக்கிறவங்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அவங்க ஆயத்தத்தோடு இருக்கிறார். இங்கே நாடுகளில் நாம் ஊழியத்துக்காக ஆயத்தத்தோடு முன்னாடி போகிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்கே பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் முன்னாடி கடந்து செல்லுகிறார். இங்கே அந்த இடத்தில் மனுஷகுமாரன் வருகை நாள் ஆயத்தமாயிருக்கிறது என்று இந்த நாடுகளில் பிரசங்கம் பண்ணுகிறார். மனுஷகுமாரன் வருகிற நாளும் அதை அறியாதிருக்கும் போது நாம் விழித்திருந்து அதுக்காக காத்திருக்க வேண்டும். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தை சொல்லுவது, நாம் விழித்திருந்து அது தேவகுமாரனுடைய வருகையை எதிர்பார்த்திருங்கள். ஹல்லேலூயா. தேவகுமாரன் திருப்பியும் இந்த உலகத்தில் வரப்போகிறார் என்றும் அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றும் வேதம் சொல்லுகிறார். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே நாம் பார்க்கும்போது புத்தியுள்ளவரை போல நாம் ஆயிருக்கட்டும். புத்தியுள்ளவரை போல நாம் ஆயத்தத்தோடு ஆயிருக்கட்டும். எப்போ தேவகுமாரன் வருதோ அப்போ நாம் ஆயத்தத்தோடு அவரோடு கூட கடந்து செல்ல நாம் எப்போதுமே ஆயத்தமாய் இருக்கட்டும். தேவகுமாரன் வருவது எப்போ என்று நமக்கு தெரியாததுனால நாம் ஆயத்தத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நிரம்பின பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். புத்தி இல்லாதவங்கள் அங்கே இங்கே எல்லாம் அலைகிறார். அவங்க கேட்கிறார், எங்களுக்காகவும் கொடுங்க. யாருமே கொடுத்தது இல்லை. கர்த்தர் பிள்ளைகளை, இந்த நாடுகளில், இந்த கிருபையின் நாடுகளில் தேவன் நமக்காக வசனத்தை ஃப்ரீயாய் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கவும் அதன்படி நடக்கவும் ஆயத்தத்தோடு இருக்கவும் நமக்கு முடியட்டும். நாம் கொஞ்சம் தாமதமாய் வந்தால் அங்கே இந்த 5 கன்னிகைகளோடு தேவன் சொல்லியது போல எங்களுக்காக திறக்க வேண்டும் என்று சொல்லும் போது தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன். இந்த நாடுகளில் நான் உங்களை அறியேன். கர்த்தர் பிள்ளைகளே, நம்மை தெரிந்த ஒரு தேவன் உண்டு. இப்போதும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் உண்டு. அவருக்கு விசுவாசத்தோடு, அவருடைய மேலுள்ள விசுவாசத்தோடு நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும். உன்னுடைய பிரச்சனையின் நடுவிலும், உன்னுடைய வேவலாதிகளின் நடுவிலும் நீ விசுவாசத்தோடு நிற்கட்டும். நிரம்பின பாத்திரமாய் இருக்கட்டும். அந்த தீவட்டிகளை எடுக்கும் போது அதுக்கு தேவையான எண்ணெயும் எடுத்தது போல நாம் விசுவாசத்தில் பலப்பட்டு நாம் நிரம்பின பாத்திரங்களாய் ஆயத்தத்தோடு ஆயிருக்கட்டும். எப்போ அவர் வருதோ அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்கட்டும். தாமதமாய் போகுது. அந்த 5 கன்னிகைமாரை மாதிரி அல்ல. நாம் எப்போதும் ஆயத்தத்தோடு இருக்கிறவங்களாய் நம் முன்னாடி கடந்து செல்லட்டும். கர்த்தர் பிள்ளைகளை, உன்னோட விசுவாசத்தில் நீ எப்படியாக இருக்கிறாய்? நாம் எப்படி முன்னாடி கடந்து செல்லுகிறோம்? நாம் எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறோம்? நாம் யோசிச்சு பார்க்கட்டும். நாம் இந்த நாடுகளில் ஆயத்தத்தோடு இருக்கட்டும். மணவாளன் வரும்போது நாம் அவரோடு கூட சேர வேண்டும் என்று சொல்லி, அவரோடு கூட போக வேண்டும் என்று சொல்லி நாம் ஆயத்தத்தோடு இருக்கட்டும். கர்த்தர் வருகை சீக்கிரத்தில் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை சேர்ப்பதற்காக திரும்பி வரப்போகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அவர் நமக்காக இடத்தை ஆயத்தப்படுத்தி
நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக வருத தேவன். கர்த்தர் பிள்ளைகளை நாம் தூங்கி விடாமல் நாம் விழித்திருந்து ஜெபிக்கிற மக்களாய் மாற்றப்பட வேண்டும். இந்த நாடுகளில் அப்படி நாம் செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் தேவனே, உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் கூட இரும். நீரை ஆசீர்வதிக்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பலவீனதைகளை மாற்றி நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாடுகளில் பெரிய விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். நீர் கூட இருந்து வழி நடத்தும். எல்லா பலவீனதைகளும் மாற்றப்படட்டும். நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா யாரெல்லாம் ஜெபிக்குதோ அந்த மக்கள் மேல் ஒரு விடுதலை இறங்கட்டும். யாரெல்லாம் ஜெபிக்குதோ அந்த மக்கள் மேல் ஒரு விடுதலை உண்டாக்கப்பட ஆயத்தத்தோடு இருக்கப்பட நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நிரம்பின பாத்திரமாய் தேசத்திலாயிருக்க கிருபை செய்யும். அநேகர் முன்னாடி சாட்சியோடு நிற்க நீர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உமது பிரசனத்தால் நிரப்பும் வியாதிகளே இப்போ இயேசுவின் நாமத்தில் நீர் மாற்றுதற்காய் ஸ்தோத்திரம். கட பிரச்சனைகள் மறைந்தவைக்காய் ஸ்தோத்திரம். குடும்ப பிரச்சனைகள் மறைந்தவைக்காய் ஸ்தோத்திரம். நாடுகளில் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தன் பிதாவே, ஆமென்.